இந்த பூமி கடவுள் நமக்கு தந்த கொடை. அதை அழிக்க நினைக்காமல் அதை பாதுகாத்து வளர்க்க முயற்சி எடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி நம்முடைய விவிலியத்தினுடைய மொத்தமும் சுருக்கமாக அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தோட்ட உரிமையாளர் யார் தெரியுமா? கடவுள் தான். அந்த தோட்டம் என்பது எது? இந்த பூமி. பழைய இஸ்ரேல் மக்களை குறிக்கிறது. இன்னைக்கு நாம் அந்த குத்தகை முதலாளிகள் அப்பொழுது யூத தலைவர்களாக இருந்தவர்கள். இன்று மனித குலமாகிய நாம் ஒவ்வொருவரும் தான். அனுப்பிய பணியாளர்கள் யார்? அன்று இறைவாக்கினர்கள், இன்று நாம் எல்லோருமே தான். யார் மகன்? இயேசு கிறிஸ்து. அன்புக்குரியவர்களே, இந்த மொத்த உவமையும் இன்று நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? தோட்ட உருவாக்கத்தை நன்றாக பாருங்கள். கடவுள் ஒரு தோட்டத்தை உருவாக்குகிறார். அதில் எல்லா வசதிகளையும் பொருத்தி கொடுக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம வாழறதுக்கு நமக்கு தேவையான அத்தனையும் கடவுள் நமக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கிறார். ஆனால் அதில் கொடுத்துட்டு நமக்கு என்ன சொல்கிறார்னா, நம்மிடம் அவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். என்னென்னா, நீங்கள் இதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், பெருக்க வேண்டும் என்பது தான் உங்களுடைய வேலை. தொழிலாளர்களுக்கு 2 முக்கியமான விஷயங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. 2வது ஓனர்ஷிப், சொந்தம் கொண்டாடுறது, உரிமை கொண்டாடுறது. இதில் இந்த உலகத்தை உரிமை கொண்டாடுவதற்கு உரிமை யாருக்குன்னா கடவுளுக்கு மட்டும்தான். இதை பொறுப்பெடுத்து செயல்படுத்துறது யாருன்னா நம்ம தான். இந்த உலகம் நமக்கு சொந்தமானதல்ல, மறந்துடாதீங்க. நமக்கு சொந்தமானவர்கள் நாம் எல்லாம் அந்த உலகத்தின் காவலர்கள், இதை பெருக்குகிறவர்கள். இதை நாம் வச்சிருந்து வாழ்ந்து அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகணும். அதுவும் அடுத்த தலைமுறைக்கு சொந்தமாங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. நமக்கு இது சொந்தம் கிடையாது. அதனால தான் சொல்லுவாங்க, இன்றைய நற்செய்தியிலேருந்து சார் எடுத்து 2 செய்தி சொல்லணும்னா, ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பூமி உனக்கு வாடகை வீடு என்பதை மறந்துடாத. கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்லன்னு ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, அது மாதிரி இது நமக்கு ஒரு வாடகை வீடு. வந்தோம் போகிறோம், இதை அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு தான் போகிறோம். 2வது, இந்த உலகத்தை பேராசையால் அழிச்சு விடக்கூடாது. இது மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இந்த உலகத்தினுடைய சொந்தக்காரர் கடவுள். நாம் எல்லாம் உண்மையில் தோட்டக்காரர்களே.